ஒரு பசுமை நிறைந்த காட்டில் ஒரு பெரிய மாமரத்தில் ஒரு அழகான கிளி இருந்தது. அதற்கு பெயர் கிளிக்குட்டி. அது ஒரு சிறிய குச்சியில் நன்கு கட்டப்பட்ட கூட்டில் வசித்து வந்தது. அந்த கூடுதான் அதன் வீடு. கிளிக்குட்டிக்கு வீடு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே நேரத்தில் மரம், வானம், கிளைகள், காற்று எல்லாமே அதற்கு பிடிக்கும். கிளிக்குட்டி கூவிக்கொண்டு விழித்தது. காற்று மெதுவாக வீசியது. மரத்தின் கிளைகள் ஆடின. கிளிக்குட்டி தன் கூட்டில் இருந்து வெளியே வந்தது. அது சொன்னது, இன்று நான் நிறைய சுற்றி வரப்போறேன். அம்மா கிளி, நீ எங்க போனாலும் சாயங்காலம் வர்ற சமயத்துக்கு வீட்டுக்குள்ள வந்துடு. கிளிக்குட்டி தலை ஆட்டி பறந்து போச்சு. மூங்கில் மரம், மாமரம், தென்னை மரம் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட கிளிக்குட்டி ஒரு அழகான பூவை பார்த்து அதன் வாசனை பருகி மகிழ்ந்தது. அந்த நேரம் ஒரு வண்டு வந்தது. கிளிக்குட்டி அதை தவிர்த்து பறந்தது. ஓ, வெளியே இருக்க கொஞ்சம் ஆபத்தானது என்று எண்ணியது. வெளியே சுற்றும் போது ஒரு பன்னீர் பூவில் அமர்ந்திருந்த தென்றல்கண்ணி என்னும் வண்டு, ஒரு சிறிய பறவை குஞ்சு ஆகிய இருவரும் கிளிக்குட்டியின் நண்பர்களாகிவிட்டனர். அவர்கள் சொன்னார்கள், வெளியே வந்தால்தான் உலகம் எப்படி இருக்கிறது என்று தெரியும். ஒரு நாள் கிளிக்குட்டி வீட்டிற்கு வர சிறிது தாமதமாகிவிட்டது. பாம்பு ஒன்று கிளையை நோக்கி வந்தது. கிளிக்குட்டி பயந்து போய் பறந்தது. அதற்குள் வீட்டை நோக்கி பறந்து வந்து தன் கூடுக்குள் ஒளிந்தது. அம்மா கிளி வந்து அதை சமாதானப்படுத்தினாள். வீட்டுக்குள்ள இருக்க பயமில்லை, ஆனால் வெளியே போகும்போது எப்போதும் கவனமா இருக்கணும். நல்ல முடிவு. அடுத்த நாள் முதல் கிளிக்குட்டி ஒரு புதிய திட்டமிட்டு வாழ்க்கையை தொடங்கியது. முற்பகல் சுற்றி பார்ப்பது, நண்பர்களுடன் விளையாடுவது, மாலை ஆகும் முன் வீட்டுக்குள் திரும்புவது. அது சொல்லும் வார்த்தை, வீடு என் பாதுகாப்பு, மரம் என் உலகம். இந்த கதையில் குழந்தைகள் வீட்டின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கின்றனர். வெளியுலக அனுபவமும் முக்கியமெனவும் தெரிகிறது. கவனமும் சுதந்திரமும் சமநிலை வகிக்க வேண்டும்.